கடைசி நேரத்துல தேமுதிக அவங்க நிலைப்பாட்ட மாத்திக்கிட்டே இருந்தாங்க. எங்க போவாங்கன்னு தெரியாது. ஒரு சஸ்பென்ஸ் வச்சுக்கிட்டே இருந்தாங்க. அந்த தேமுதிகவுக்கு 10 தொகுதி அப்படின்றத கேள்விக்குள்ளாக்குறாங்க. நீங்களும் நானும் கேட்குற இதே கேள்வி தான் பப்ளிக் பெர்செப்ஷன் மத்தியிலயும் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பப்ளிக்கும் என்ன நினைப்பாங்கன்னா, ஏன்னா நேத்து வந்தவங்க, அடுத்து இவங்களுக்கு என்ன டிக்ளேர்டு பாலிசின்னு என்ன இருக்கு? என்ன பெரிய கொள்கை இருக்கு? அது மாரி கொள்கை ஒண்ணுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது, இவங்களுக்கு 10 சீட்டு குடுத்துருக்காங்களே, அவங்கள நம்பி அவங்களுக்கு விசுவாசமா இருந்தவங்களுக்கு 5, 5 சீட்டும், 8 சீட்டும் குடுத்துருக்காங்களே, அப்படிங்கிறது பப்ளிக் பெர்செப்ஷனா கண்டிப்பா இருக்கும். அதுக்கு திரும்ப ஒரு விஷயம் சொல்றாரு. இப்ப திமுகவும் கூட தன்னுடைய தொகுதிகள குறைச்சிருக்கிறாங்க. ஏன்னா புதிய கட்சிகள் வந்திருக்கிறதுனால. அப்ப ஏற்கனவே இருக்கிற கட்சிகள் மொத்தமா குறைக்கிறது தானே நியாயமா இருக்கும் அப்படின்னு ஒரு கருத்து ஆமா. அது சொல்றாரு. சிபிஐயும் சொன்னாங்க. இப்போ முதல்வர் எங்ககிட்ட சொன்னாரு, "உங்களுக்கு மட்டும் குறைக்கலங்க. எங்களுடைய சீட்டையும் குறைக்க வேண்டிய கட்டாயத்துல நாங்க இருக்கிறோம்." அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்படின்னு அப்ப சொல்லி அவங்க தேர்தல் ஸ்ட்ராட்டஜின்றது எல்லா விதமான காம்ப்ரமைஸுமா சார்? ஆமா. அதாவது ஸ்ட்ராட்டஜிக்கலி அவங்க திராவிட முன்னேற்றக் கழகம் சரியான ஸ்டெப்ப தான் எடுத்திருக்கிறாங்க. ஆனா இத பப்ளிக்க கன்வின்ஸ் பண்ணணும். ஏன்னா, உங்களுக்கு ஒரு 20, 25% ஓட்டு நியூட்ரல் வோட்ஸ். உங்களுக்கு காங்கிரஸுக்கு இவங்களுக்கு ஒரு 20லேருந்து 23% வரைக்கும் இந்த 2 கட்சிகளுக்கும், திமுகவுக்கும், அதிமுகவுக்கும் கன்ஃபர்ம்டு கமிட்டட் வோட்டர்ஸ் இருக்காங்க. அது 2ம் சேர்ந்து மேக்ஸிமம் 45%, 46% வருது. மத்தவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு 23% இருக்காங்க. பிஜேபி, காங்கிரஸு, கம்யூனிஸ்ட் கட்சிகள், விசிகே அது மாரி இவங்க எல்லாருமே சேர்ந்து இவங்க பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாரும் சேர்ந்து ஒரு 26% இருக்குன்னு வைங்க. இந்த 75% போக ஒரு 25% வோட்டர்ஸ் நான் கமிட்டட் வோட்டர்ஸ். அவங்க அந்த நேரத்தில அடுத்த 5 ஆண்டுகளுக்கு யார் அ ம தெ வெற்றி பெற்றால் நமக்கு நல்லது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க. அப்பொலிட்டிக்கல்ன்னு சொல்லுவாங்க. ஒரு அரசியல் சார்பு இல்லாதவங்க. அவங்க மத்தியில இது ஒரு வித்தியாசமா தான் தெரியும். இவங்களுக்கு 10 சீட்டு குடுத்தது அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாததா தான் இருக்கும். முதல்ல. அப்ப அத கட்சிகள் கூட்டணி கட்சிகள் வெளிப்படையா இவங்கள எதிர்த்து என்னவும் பேச போறதில்ல. திமுக எதிர்த்து. ஏன்னா நிச்சயமா அவங்கட்ட முதல்ல சொல்லியிருக்காருங்கிறதுனால தான், இன்னைக்கு அவங்க பொலிட்டிக்கலி பேச வேண்டியிருக்கு. எங்களுக்கு 5 குடுத்தது எங்களுக்கு திருப்தி இல்லை. ஆனா ஏத்துக்கிறோம் அப்படின்னு. ஆனா முதல்லயே அத சொல்லியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதனால முழு மூச்சோட வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிற சந்தேகம் இல்லை. அடுத்து இன்னொன்னு என்னன்னா, மிகப்பெரிய விபத்து ஒன்று ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக அதாவது ஜனநாயக விரோத சக்திகள் பதவிக்கு வந்துவிடக்கூடாது என்பதை தவிர்ப்பதற்காக, நாங்கள் எங்கள் கூட்டணியை விரிவுபடுத்த வேண்டியிருந்தது. அப்படின்னு சொல்லி இவங்க பப்ளிக்க கன்வின்ஸ் இல்ல பண்ணணும். வேல்முருகன் அதிருப்தியா வெளிய போனாரு. இப்ப அவர வச்சிருந்திருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க வேல்முருகன் 2 விஷயம் சொன்னாரு. அதாவது அ எனக்கு 3 சீட்டு குடுக்கல. நான் கேட்டேன். அது எனக்கு பிடிக்கல. அதனால நான் வெளியில போனேன்னு ஒண்ணு சொன்னாரு. இன்னொன்னு என்ன சொன்னாரு, இங்க உள்ள அதிகாரிகள் ஆட்சி நடக்குது. அதிகாரிகளே என்னைய வரவிடக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் பண்ணாங்கலாம் சொன்னாரு. இவருக்கு 3 சீட்டு குடுத்திருந்தா அதெல்லாம் பேசியிருக்க மாட்டாரா?